Assalamu alaikum. Very good evening to you all. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்களோட லெக்சர்ஸில் வந்து புதிய கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளோ நாள் நாங்கள் வேர்ட் சம்மந்தமாக என்ன செஞ்சோம், ப்ரீஃபான ஐடியா வந்து எடுத்து நினைக்கிறேன். வேர்டில் பேசிக்கான விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம் இல்லையா. ஒரு வேர்ட் ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, அதே மாதிரி அதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எப்படி டைப் பண்ணி கொள்வது, அரேஞ்ச் பண்ணுறது, பிக்சர் செட் பண்ணுறது, அதே போல ஷேப்ஸ் செட் பண்ணுறது, டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது. டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறது, இதை மாதிரியான பேசிக்கான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்னும் இன்னும் எங்களுக்கு எங்களோட வேர்ட் சம்பந்தமான நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் இது வந்து பேசிக்கான கோர்ஸ் என்ற அடிப்படையில் பேசிக்கான விஷயங்கள் மட்டும் நான் பார்த்தோம். இப்போ இன்றைய கிளாஸ்ல நாங்கள் எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸல் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள், அந்த ஃபார்முலாஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி அதில் வரக்கூடிய ட்ரிக்ஸ், இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் ஒரு 3 to 4 கிளாஸஸில் கவர் பண்ண தீக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஷெட்யூல் அடிப்படையில் பவர் பாயிண்ட் எக்ஸஸ் வந்து கண்டினியூவாக போகலாம். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்ஸல் என்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஷீட் சாஃப்ட்வேர். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் படிக்கிற டைம்ல சொல்லியிருந்தேன், வேர்டுங்கிறது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். அதாவது வேர்டோட சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டோட சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி லெட்டர்ஸோட சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸை நாங்கள் லேஸாக செஞ்சு கொள்வதற்காக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் வந்து வேர்ட் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங், அதாவது வேர்டை நாங்கள் இந்த மாதிரியான எடிட்டபிள் வேலைகள், அதே மாதிரி ஒரு லெட்டர்ஸை டைப் பண்ணி எடுக்கிறது, அதே மாதிரி இன்ஃபார்மலாக நாங்கள் ஒரு புக் டைப் பண்ணுறது, புக் ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி புக் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதை மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸலை பொறுத்தவரையில எக்ஸலுங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொன்னால் நாங்கள் யூசர்ஸ் ஆன எங்களுக்கு வந்து டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி, ஆர்டர் பண்ணி, அனலைஸ் பண்ணி எடுத்து, அனலைஸ்ன்னு சொன்ன என்ன, பகுப்பாய்வு செய்து எடுத்து எங்களுக்கு தேவையான முறையில் ஸ்டோர் பண்ணி ஹேண்டில் பண்ணுவதற்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு இப்போ பார்த்தோம்னு சொன்னா எக்ஸலில் நாங்கள் எக்ஸல் வந்து எங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் தான் செய்யிப்பான் தந்திப்பான். இப்போ டேபிள் ஃபார்மேட்டில் எங்களுக்கு தேவையான டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி, அனலைஸ் பண்ணி, ஸ்டோர் பண்ணுவதற்கான ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் தான் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையில் எங்களோட டேட்டாஸ் நாங்கள் என்ன செய்யறது, எந்தெந்த டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் டெபியூலர் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ண தேவைப்படுதோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் ஹேண்டில் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த எக்ஸல் சாஃப்ட்வேர். எக்ஸல் சாஃப்ட்வேரை நாங்கள் உதாரணமாக எக்ஸாம்பிள் சொல்வதா பட்ஜெட்டிங். இப்போ பட்ஜெட் சம்பந்தமா ஒருத்தர் ஒரு ஷாப் செய்கிறாருன்னா, ஒரு ஷாப் ஓனர் ஆகிக்கிறாருன்னு சொன்னால் அவரோட ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் ஈக்குது, அந்த திங்ஸ்ல யூனிட் ப்ரைஸ் என்ன, அதே மாதிரி எவ்வளோ செல் ஆகிக்குது, எவ்வளோ வந்து ஸ்டாக்ல ஈக்குது, சம்பந்தமான ஒரு டீட்டெயில் ஓவர்வியூ கொண்டு அவர் என்ன செய்து கொள்ளலாம், இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது இல்லையா. இப்போ நாங்கள் கடைக்கு போனோம்னு சொன்னால் பில் தருவோம். அப்போ இந்த பில்லை வந்து எப்படி எங்களுக்கு இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி கொள்வதற்கான ஒரு ஈஸியான வே. அப்போ இதை மாதிரியாக எங்கள் டெய்லி லைஃப்ல எங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி அதை நாங்கள் சமரைஸ் பண்ணி கொள்றது, அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த எக்ஸல் சாஃப்ட்வேரை நாங்கள் என்ன செய்யறது, பயன்படுத்திக் ஒரு வே. அப்போ எக்ஸல் நாங்கள் நேரத்தோடய பார்த்திப்போம். இந்த மைக்ரோசாஃப்ட்ல வந்து நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. 2003, 7, 10, 13, 16, 19,
லாஸ்டா வந்து 365. ஓகேவா? இப்படியாக நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த வெர்ஷன்லலாம் பார்த்தோம்னு சொன்னால் ஷுட் ஃபீல் ஃபேமிலியர். எல்லாம் வந்து எக்- ஆளு நேரத்தோட ஒருத்தர் வந்து ஒரு 2003ல செவன்ல டென்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் அதே மாதிரியான இன்டர்ஃபேஸஸ் அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் மற்ற லேட்டஸ்டான வேஷன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில சில இன்டர்ஃபேஸ்ல சில சேஞ்சஸ். இந்த இடத்துல ஒருத்தர் வந்து 2010ல ஒர்க் பண்ணவர், 2016 வெர்ஷன்ல ஒர்க் பண்ணவர், அவருக்கு தெரியும் இந்த இடத்துல ஹோம் டேபுக்கு போனால் இது இந்த ஆப்ஷன்ஸ் தந்திப்பாங்க, இன்சர்ட்ல இந்த ஆப்ஷன்ஸ் தந்திப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த ஆப்ஷன்ஸ் தந்திப்பாங்கன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கும். அப்ப பிறகு பின்னால வந்த வெர்ஷன்ஸ்ல அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சில சில இன்டர்ஃபேஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்படி இல்லாம நாங்க வந்து வரி பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து 16 தான் தெரியும், 10 தான் தெரியும், 13 தான் தெரியும் அப்படின்றது. அது எங்களுக்கு வந்து பேசிக்காக இதுதான் இப்படித்தான் நாங்க ஹேண்டில் பண்ணணும் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் அண்டு ஒரு பேசிக்கான ஐடியா இருக்குமாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த வேர்ஷனாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் எங்களுக்கு என்ன தானாகவே உருவாகும். ஓகேவா? அடுத்த வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்னு சொன்னோம் இல்லையா? ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் நாங்கள் இங்கே படிக்க போறது வந்து எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட எக்ஸல் தான் நாங்கள் இங்கே படிக்க போறோம். அப்படி இல்லாம ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து இது எக்ஸல் தவிர்த்து இன்னும் பிரபல்யமான நிறைய ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ படிக்கிற மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், அதே மாதிரி கூகுள் ஷீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கூகுள் அக்கௌண்ட் நாங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நாங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் தருவாங்க இல்லையா? ஜிமெயில் 15 GB ஃப்ரீ ஸ்பேஸ் தருவாங்க. அதே மாதிரி கூகுள் ஷீட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ். இப்போ அதே மாதிரி அந்த ஃபீச்சர்ல ஒன்று தான் கூகுள் ஷீட்ஸ். எக்ஸல் மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு, அதே வேலையும் கூகுள் ஷீட்லையும் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ் ஒரு கம்பெனியால இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கெல் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். அந்த எக்ஸலை மாதிரி இந்த கெல் என்ற சாஃப்ட்வேரையும் நான் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸல் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது ஒழிய மற்றது படிக்கு சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஷீட் கோண்டு இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை மாதிரியாக எங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ரெட்ஷீட் சம்பந்தமான வேலைகளை நான் செஞ்சு கொள்வது. அப்போ ஸ்ப்ரெட்ஷீட்னு சொன்னால் நாங்கள் என்ன சொன்னோம், எங்களோட டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணி கொள்வதற்கான ஒரு ஈஸியான வே தான் இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி செய்யறதுக்குரிய ஒரு முறை தான் ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னோம். அப்போ எக்ஸல் தவிர்த்து என்ன செய்யலாம் எங்களுக்கு, ஷீட்கோ, கூகுள் ஷீட், ஓப்பன் அப்பாச்சி ஓப்பன் ஆஃபீஸ், கெல் இதை போன்ற சாஃப்ட்வேர்ஸும் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது மார்க்கெட்ல. அது வந்து அவ்வளவு ஃபேமஸ் பாப்புலர் இல்லை. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வந்து மார்க்கெட்ல பாப்புலர். நாங்க வந்து எக்ஸலை யூஸ் பண்ணதுக்கு நாங்க நேரத்தோட மென்ஷன் பண்ணின அந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்யப்படுது, வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல வேற வேற கண்ட்ரீஸ்ல என்ன செய்யப்படுது, யூஸ் பண்ணப்படுது. ஆனா வைட்லி வேர்ல்ட் வைட்ல வந்து எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன்ல வந்து பொதுவாக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இப்ப நாங்க அப்ப இதுதான் வந்து எக்ஸல்ட வந்து இன்டர்ஃபேஸ். வேர்ட்ல நாங்க ஓபன் பண்ணி பார்க்க எங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துச்சு இல்லையா? வேர்ட் ஓபன் பண்ணோடனே எங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். எப்படி பிளாங்க் வரும். அதே மாதிரி சில டெம்ப்ளேட்ஸ் தந்திப்பாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கட்டாயம் என்ன டேட்டா கனெக்ஷன் ஈக்கும். டேட்டா கனெக்ஷன் இருந்தால்தான் எங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டேட்டா கனெக்ட் ஆகி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்ற ஒரு புக் மட்டும்தான் நீங்க இருக்காது. நான் உங்களுக்கு இங்க என்கிட்ட இருக்கிற வெர்ஷன் வந்து 365 லேட்டஸ்ட் வெர்ஷன். இது வந்து ஷுட் பி ஃபேமிலியர். 2016 என்ன வெர்ஷன்கள் மாதிரி அதே ஆப்ஷன் தான், சேம் திங்ஸ். ஆனா இன்டர்ஃபேஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஹோம், ஓகேவா, ஹோம் நியூ, அதே மாதிரி ஓப்பன். எங்களுக்கு நாங்க நேரத்தோடய ஒரு
எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணி வச்சு இன்னும் அதை ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா இங்க ஓப்பன்ல போயிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ப்ரௌஸ் போயிட்டு எங்களுக்கு தேவையான இடத்துல அதனால எங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே தானே? ஓகே. இப்போ ஹோம்ல வந்து நாங்க blank ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நாங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் படிக்கக்குள்ளேயும் சொன்னா நாங்க எந்த ஒர்க்கை செய்யறதாக இருந்தாலும் கட்டாயம் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளணும். இன்கேஸ் பவர் ஃபெயிலியர்ஸ் இனி அது இஷ்யூஸ் வருமாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட ஒர்க் செஞ்ச ஒர்க்கை வந்து முழுமையாக லொஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ லெஃப்ட் யூஸ் பண்றவங்க அதே மாதிரி யூஎஸ்பி யூஸ் பண்றவங்க யூபிஎஸ் ஓகேவா, சாரி, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. அப்ப யூபிஎஸ் யூஸ் பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு இஷ்யூ இருக்கிறது. அது இல்லாம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் தனியா பிளக்ல நேரடியாக சுவிட்ச்ல அடிச்சு யூஸ் பண்றவங்க சம்டைம்ஸ் ஃபெயிலியர்ஸ் வருமா இருந்துன்னு சொன்னா எங்களோட ஒர்க்கை முழுசா என்ன செய்யறது, இழக்க வேண்டி வரும் சுச்சுவேஷன் வரும். அப்படி இல்லாம புறம் வரக்கூடிய விஷயங்கள் ஆட்டோ ரிகவரி ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் செஞ்ச ஒர்க்ஸ் வந்து எங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எங்களோட பிசி வந்து ஷட் டவுன் ஆகினாலும் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தாலும் அதோட ரிகவரி ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் சில பின்னால வந்து வேஷன்ஸ்ல கொடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா இதை முதல்ல சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்றதுக்குரிய ஷார்ட்கட் நாங்க வேர்ட்லையும் படிச்சுப்போம் இல்லையா, நிறைய தடவை சொல்லிப்போம். கண்ட்ரோலோட எஸ், கண்ட்ரோல் பிளஸ் எஸ், கண்ட்ரோல் எஸ்ஐ நான் கொடுத்த வரணும்னு சொன்னால் முதலாவது என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கனைக்கு நாங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ண தேவையோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கொள்ளும். அப்போ நான் ஃபைல் நேம் சேவ் பண்ணுற டைமில் கட்டாயமான நான் மைண்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் நாங்கள் ரிப்பீட் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண தேவைப்படுற டைமில் நான் இந்த நேமில் தான் இந்த ஃபைலை சேவ் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஐடியா எங்கள்கிட்ட ஈக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா வார மாதிரி சேவ் பண்ணுறதாக இருந்தேன்னு சொன்னால் அது ஒரு எஃபிஷியன்டான ஒரு வேயாக இருக்காது. அப்புறம் நாங்கள் தேடுற டைமில் எங்கள்கிட்ட டைம் வேஸ்ட், ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ அப்படியான எரர்ஸை அப்படியான இஷ்யூஸை ப்ராப்ளம்ஸை தவிர்த்து கொள்றதுக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நேம் நாங்கள் அந்த ஃபைல் எது சம்மந்தமாக நாங்கள் அதை செய்ய போகிறோமோ அது சம்மந்தமாக அந்த பேரை நேம் வச்சு நாங்கள் செஞ்சுக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். சரிதானே? அப்போ இதுதான் வந்து எங்களோட இன்டர்ஃபேஸ். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நாங்கள் ஃபெமிலியர் ஆகின இன்டர்ஃபேஸ் தான். ஃபைல் ஈக்குது, ஹோம் ஈக்குது, இன்சர்ட் ஈக்குது, ட்ரா, பேஜ் லே அவுட், இது வரைக்குமான விஷயங்கள் வந்து எங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நான் பார்த்த விஷயங்கள் தான். ஃபைலில் என்ன சேவ் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இது சம்மந்தமான விஷயங்கள். அதே மாதிரி ஹோமில் கிளிப் போர்ட், ஃபாண்ட்ஸ், அலைன்மெண்ட்ஸ், பேராகிராஃப்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு. அதே மாதிரி ஸ்டைல்ஸ், ஓகேவா. தென் இன்சர்ட்ல வந்தாங்க எங்களுக்கு வந்து டேபிள்ஸ், அதே மாதிரி ஷேப்ஸ், இது சம்மந்தமான தந்தீங்கன்னா பால்ஸ், ஓகேவா, சார்ட்ஸ். இது இங்கேயும் பார்த்தோன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா எக்ஸலோட சம்மந்தப்பட்ட டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், ரெஸ்ட்ரேஷன்ஸ், ஷேப்ஸ் நாங்கள் அங்கே யூஸ் பண்ணது இல்லையா, இது ஓகேவா. அடுத்தது வந்து என்ன, பார்ஸ், சார்ட்ஸ். கான் சார்ட் கீற டைம், கான் சார்ட் எல்லாம் வந்து ஐடி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிற டைம்ல வந்து ஐடி ஒரு ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக நான் ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சு முடிக்கிறதுக்கான காலக்கெடுவை நாங்கள் சொல்ற டைம்ல டெட்லைன் இந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகி இந்த டைம்ல முடியும் என்றதை காட்டுறதுக்கான ஒரு ப்ராப்பரான வே தான் கான் சார்ட் யூஸ் பண்றது. அப்போ கான் சார்ட் எப்படி நாங்கள் கிரியேட் பண்ற சம்பந்தமான விஷயங்கள் நாங்க இதெல்லாம் பார்க்க வைக்கிறோம், ஓகேவா. அதே மாதிரி பேஜ் லே அவுட். இப்போ பேஜ் லே அவுட் இப்போ நாங்கள் எக்ஸல் ஷீட்ல வர பெரிய ப்ராப்ளமே வந்து பிரிண்ட் எடுக்கக்குள்ள வர பிரச்சனை தான். இப்போ நாங்கள் வேர்ட்ல வந்து நார்மலாக A4 சைஸ் கொடுத்து என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான விஷயங்களை அந்த A4 சைஸுக்குள்ளேயே டைப் பண்ணி அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் எக்ஸலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்டார்ட் ஆகி ஏ என்ற கலம்ல ஸ்டார்ட் ஆகி A1ல ஸ்டார்ட் ஆகி XFD1ல முடியுது. அப்ப இது கவரேஜ் கரெக்டாக
ஓகேவா? இப்ப நாங்க இதுல சொன்ன வந்து என்ன, A1. அப்ப A1 என்ற காலம்ல ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யுது, எக்ஸ் எஃப் D1 இது வரைக்குமான செல்ஸ் இருக்குது. அப்ப ஏல ஸ்டார்ட் ஆகி ABCD Zல முடிஞ்சு ரிப்பீட் என்ன செய்யுது எங்களுக்கு, AB1 AB2 AB3 அப்படின்னு சொல்லி, அப்படின்னு வந்து நம்பர் பிளேட், இப்ப எங்களோட வெஹிக்கிள்ட நம்பர் பிளேட்ஸ் வர மாதிரி என்ன செய்யுது, இந்த நம்பர்ஸ் வந்து XFD வரைக்குமான காலம்ஸ் வரைக்கும் நேம் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒன்ல ஸ்டார்ட் ஆகி எங்க முடிகிறாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1,48,576 ரோஸ். அப்ப ஒன்ல ஸ்டார்ட் ஆகி இவ்வளவு ரோஸ் இங்க இருக்குது. அப்ப நாங்க இங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயினான இஷ்யூவை வந்து, நாங்க எங்களோட ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதால பிரிண்ட் எடுக்க தேவைப்படுற டைம்ல இப்ப எப்படி பிரிண்ட் எடுத்துக்கொள்றது, A4 சைஸுக்கு வருமா, செட் ஆகி வருமாங்கிறது தான் பெரிய ஒரு இஷ்யூவே. இப்ப நாங்க செய்யக்கூடிய எல்லா ஒர்க்கையும் வந்து என்ன செய்ய முடியாது, A4 சைஸுக்கு ஃபிட் ஆன் பண்ணி எடுக்க இயலாது, கஷ்டம். ஏன்னா சில செல்ஸ் வந்து அதோட கெப்பாசிட்டி பெருசாகிக்கும், பிக் சைஸ்ல இருக்கும், லார்ஜ் ஆகிக்கும், அதை வந்து ஸ்மால் பண்ணி எடுக்க டேட்டாஸ் வந்து ஹைட் ஆகிற என்ன கேசஸ் வரும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யும், ப்ராப்பரா வந்து நாங்க இந்த எக்ஸல் ஷீட்டை நாங்க மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுமா இருந்துச்சுன்னா ஒரு அளவுக்கு அந்த பிரிண்ட் சம்பந்தமாக வரக்கூடிய இஷ்யூஸை வந்து தவிர்த்து கொள்ளலாம், முடிச்சுக்கொள்ளலாம். முழுக்கவே என்ன செய்ய முடியாது. நாங்க வந்து எக்ஸல்ல வந்து தனியாக இப்போ A4 ஷீட்ல தான் எடுக்கணும் சொன்னா A4 ஷீட்ல வரும். ஆனா முழு டீட்டெயிலும் ஒரு இங்கனைக்கு இருந்து பாருங்க, உங்களுக்கு A4 ஷீட் சைஸை காட்டுறேன். இவ்வளவு தான் வந்து A4 ஷீட் சைஸ். இங்கனைக்கு ஸ்டார்ட் ஆகி ஜேல முடி. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இங்கனைக்கு ஜே பாரு, இதோட பிரேக் பண்ணிக்கலாம். கே or someone else or எல் இல்லாட்டி எம்ல நாங்க ஒரு டேட்டா டைப் பண்ணோம்னு சொன்னால் இந்த டேட்டா என்ன செய்யாது எங்களுக்கு A4 ஷீட்ல தொடர்ச்சியாக கண்டினியூஸா வராது. நெக்ஸ்ட் பேஜுக்கு தான் ஒட்டோ என்ன செய்ய போகுது, அது வந்து கன்வெர்ட் பண்ணப்பட போகும். அப்ப அப்படியான சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பேஜ் லே அவுட்ஸ் என்ற டேப்ல வந்து நான் என்ன செய்ய போறோம், மார்ஜின் எப்படி செட் பண்றது, அதே மாதிரி ஓரியன்டேஷன் இதை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லையும் பார்த்தோம் இல்லையா, லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட், சைஸ், சரிதானே, லெட்டர் சைஸ், இந்த சைஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அங்கேயும் தந்தீங்கன்னா பிரிண்ட் ஏரியா. அப்ப பிரிண்ட் ஏரியான்ற ஆப்ஷன் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம், பிரேக், பேக்ரவுண்ட், பிரிண்ட் டைட்டில்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம். அடுத்து வந்து நான் பார்க்க போறது ஃபார்முலாஸ். ஃபார்முலாஸ் தான் வந்து முக்கியமா எக்ஸல் யூஸ் பண்ணப்படுவதற்கான முக்கியமான நோக்கங்கள் வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப என்னென்ன மாதிரியான ஃபார்முலாஸ் இருக்குது, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் தனித்தனியான ஃபார்முலாஸ் இருக்குது. அப்ப இதுல பாருங்க, ஃபினான்சியல் சம்பந்தமான ஃபார்முலாஸ், லாஜிக்கல் ஃபார்முலாஸ், டெக்ஸ்ட் ஃபார்முலாஸ், டேட் அண்ட் டைம் ஃபார்முலாஸ், லுக்அப் ரெஃபரன்ஸ், லுக்அப் மீன்ஸ் சர்ச் பண்ணி குவாரி பண்ணி எடுத்துக்கிறது, மெத்தன்ட்ரிக், மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமான, அது இல்லாம மோர் ஃபங்க்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், என்ஜினியரிங், கியூப், இன்ஃபர்மேஷன், கம்பேட்டிபிலிட்டி சொல்லி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் பண்றது சம்பந்தமான ஒரு பிகினர் லெவலான ஐடியா வந்து நான் இதுல பார்ப்போம். அது மாதிரி ஒரு டேட்டாவை என்ன செய்யறது, நாங்க காலம்ஸ் எடுத்துக்கொள்றது, அதே மாதிரி இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றது, கெட் டேட்டா, ஒரு டேட்டாவை நாங்கள் வேற ஒரு இடத்துல இருந்து, இப்போ நாங்கள் சம்டைம்ஸ் ஒரு வேர்ட் ஃபைல் வச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் எங்களுக்கு தேவையான எக்ஸல் சம்பந்தமான டேட்டா இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்றது. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு டேட்டா எப்படி நாங்கள் அங்கே மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது, சரிதானே. கெட் டேட்டா, அது மாதிரி வியூ ஆட்டோமேட்டிக், இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இனி வரக்கூடிய கிளாஸ்ல வந்து ஒரு விஷயமா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஹோம் டேப் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இப்போ ஹோம் டேப்ல வந்து எங்களுக்கு இது வந்து இட் இஸ் வெரி ஃபேமிலியர் இல்லையா. கிளிப் போர்டில் இது வந்து காப்பி பேஸ்ட், ஃபார்மேட் பெயிண்டர், கட் பேஸ்ட் இதெல்லாம் வைக்கிறேன் நான் சொன்னோம். ஒன் திங் இஸ் டு பி ரிமெம்பர்ட் என்னன்னு சொன்னால், நான் நேரத்தோட இதில் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒரு விஷயம் படிச்சோம் இல்லையா, சார் எங்களுக்கு சொல்லி தந்தார். எங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன செய்யறது, குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்றது, தேவையான டைம்ல நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம். இப்போ இன்னைக்கு ரீடோ அண்டோ ஆப்ஷன் இருக்குது, சேவ் ஆப்ஷன் இருக்குது, டைட் எங்களோட டாக்குமெண்ட் நேம் இருக்குது,
அது மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு இமெயில் கொடுக்கணும்னு சொன்னா இமெயில் நீங்க நினைக்கிற டிரெக்டா இமெயிலுக்கு போற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். சரியா, எங்களோட இமெயிலுக்கு என்ன செய்யும், டிரெக்ட் அது வந்து டிரெக்ட் பண்ணி விடும். எங்களோட கூகுளோ சம்திங் அவுட்லுக்கோ என்ன சரி யூஸ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் அந்த இன்டர்ஃபேஸுக்கு அது என்ன செஞ்சிடும், எங்களை மாற்றிடும். அதே மாதிரி பிரிண்ட் பண்றதாக இருக்கலாம், குயிக் பிரிண்ட், ஸ்பெல்லிங், சரிதான். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், எங்களுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார் எனேபிள் ஆக இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், மோன்றதுக்கு போயிட்டு ஆப்ஷன்ஸ் என்ன போயிட்டு நான் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், குயிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த ஆப்ஷனில் போயிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பாரை எனேபிள் பண்ணி விட்டோம்னு சொன்னால் இப்போ நான் இதையும் நாங்கள் வேர்ட் படிக்கிற டைம்ல இந்த ஆப்ஷன் சம்பந்தமாக பேசணும் இல்லையா. ஓகே, ஓகே. அடுத்து நாங்கள் இப்போ பார்க்க போறது வந்து ஃபொண்ட். ஃபொண்ட்ல நாங்கள் இது சம்மந்தமாக பார்த்தோம். ஃபொண்ட் நேம், ஃபொண்ட் ஃபேமிலி, எங்களுக்கு தேவையான ஃபொண்ட்ஸ் என்ன செய்யறது, நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுது. டைம்ஸ் நியூ ரோமன் தான் பொதுவாக வந்து அஃபீஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபொண்ட் சைஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கும். தென் இது பால் பண்ணுறது அண்ட் இட்டாலிக் அண்டர்லைன், இல்லை அண்டர்லைனில் வந்து டபுள் அண்டர்லைன் சொல்லி ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஒரு டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறது, நாங்கள் வந்து பார்டர் கொடுத்துக்கொள்ளலாம், ஆல் பார்டர்ஸ். நான் டேபிள் படிக்கிற டைம்ல அதை படிப்போம். அண்ட் தென் என்ன செய்யறது, நான் பெயிண்ட் பண்றது, அந்த செல்ல பெயிண்ட் பண்றது. தென் நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யறது, செலக்ட் பண்ணி அதுக்குரிய கலர்ஸை மாற்றிக்கலை சம்மந்தமான விஷயம் படிச்சோம். ஓகேவா. இப்போ நாங்கள் எக்ஸல் படிக்கிற டைம்ல முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னால இந்த எக்ஸல் வந்து எப்படி, எக்ஸல் ஷீட் வந்து எப்படி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, எப்படி டெவலப் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தோம்னு சொன்னா, எக்ஸல் ஷீட் வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸை கொண்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கொலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கொலம் ரோவை நாங்கள் சரியாக விளங்கி கொள்வோமா இருந்தோம்னு சொன்னால் தான் எங்களால் மூவ் பண்ணலுமாக இருக்கும். இப்போ நான் எந்த ஒரு ஃபார்முலாஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் ரைட் பண்ணுவதாக இருந்தாலும், அதை நாங்கள் அச்சீவ் பண்ணி கொள்வதாக இருந்தாலும், எங்களுக்கு சரியாக அந்த செல் அட்ரஸ் தெரிஞ்சிருக்குமாக இருந்தாலும் சொன்னால் தான் அந்த ஃபார்முலாவை நான் கரெக்டான வேல ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம், அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இது டேபிள்ஸ் அந்த கலம்ஸ் அண்ட் ரோஸ் அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்குது, கிரியேட் பண்ணப்பட்டி. இப்போ ஏபிசிடின்னு சொல்லி அல்பபெட்டிக் ஆர்டர்ல போகக்கூடியது எல்லாமே வந்து காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு தெரியும் தானே, ஒரு டேபிள் எடுத்துக்கொண்டான்னு சொன்னா இப்படி ஒரு டேபிளுக்கு சொன்னா இதுல எது காலம் எது ரோன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ மேல் சைட்ல இருந்து மேல் எப்படி சொல்லுவோம், கிடையாக போறதெல்லாம் வந்து சரிதானே காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். இலைக்குத்தாக வரக்கூடிய ஒன்று 2 3 அப்படி சொல்லி கீழே வரக்கூடிய அவ்வளவு வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம், சரிதானே. இப்போ இதுல பாருங்க, எங்களுக்கு லேசாங்கினிக்கு சொல்லிக்கிறாங்க அல்பாபெட்டிக் ஆர்டர்ல வாரது எல்லாமே காலம்ஸ் அண்ட் நியூமரிக்கல் டைப்ல வாரது எல்லாமே ரோஸ். இப்போ இந்த காலம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல நேம் வந்து A1. இப்போ நாங்க எக்ஸ்ஹெச் YHன்னு சொல்லி மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து படிச்சுக்கோம் இல்லையா. இந்த பாயிண்ட்ல வந்து நான் எப்படி சொல்லக்கூடாது, 0,1 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 1,2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸல் ஷீட்ல செல்ல நாங்க நேம் பண்ணக்குள்ள கொலம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் அவர் எந்த ரோல் வைக்கிறாரோ அவரை மென்ஷன் பண்ணோம். இப்ப பாருங்க, ஒட்டோவா எங்களுக்கு இங்க நேம் காட்டியது A1. இதை செலக்ட் பண்றோம் பாருங்க, D9, D என்ற காலம், தென் 9 என்ற ரோல் வைக்கிறார். ஓகேவா. அவர் இங்கே செலக்ட் பண்றோம் பாருங்க, J என்ற காலம் 11 ரோ 11th ரோல வைக்கிறார். அப்ப இது ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ இதை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் என்றால் எங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற டைம்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்ப இதுல பாத்தீங்க நான் சொன்ன மாதிரி A1ங்கிறவர் முதலாவது செல் ஸ்ப்ரெட்ஷீட்ல எப்பயுமே முதலாவது செல் வந்து A1 ஆயிக்கிறார். நான் இதுல லாஸ்ட் செல்லுக்கு போகணுமா இருந்தேன்னு சொன்னால் இதுல லாஸ்ட் செல் இப்படி தட்டி ஒரு இதை கொடுத்து 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 என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அப்படியே போயிட்டே கீழே தள்ளி தள்ளி இப்படியே போனோம்னு சொன்னா என்ன செஞ்சிடும், டைம் தான் வேஸ்ட். அப்ப இதுல நாங்கள் லாஸ்ட் செல்லுக்கு போகணும்னு சொன்னா ஷார்ட் கட்க்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோலோட என்ன செய்யலாம், ரைட் எரோ கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் லாஸ்ட் செல்ல கொண்டு போயிட்டு எங்களை என்ன செய்யும், எங்களை டிபாச் பண்ணும். அப்படி என்ன செய்யும், எங்களை அங்கே கொண்டு போயிட்டு விடும். ஓகேவா? திருப்பி நாங்கள் ரிட்டர்ன் வருவதாக இருந்தேன்னு சொன்னால் கண்ட்ரோலோட லெஃப்ட் எரோ கீயை நாங்கள் கிளிக் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு ரிப்பீட் நாங்கள் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட் ரோக்கு போகணுமா இருந்தேன்னு சொல்லி கடைசி நான் சொன்னோம் இல்லையா 1,48,576. அப்ப இந்த ரோக்கு போறணுமா இருந்தேன்னு சொன்னா கண்ட்ரோலோட டவுன் எரோ கீயை நாங்கள் என்ன செய்வோம், ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் எடுத்துக்கு வரோம். ரிப்பீட் நாங்கள் போகணுமா இருந்தேன்னு சொன்னால் கண்ட்ரோலோட அப் எரோ கீயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தால் இந்த இடத்துக்கு வந்துடும், பழைய இடத்துக்கு வந்துடும். அப்ப இது வந்து செல் சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் பேசிக்கான விஷயம். அப்ப செல் நேம் சொல்வது எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். ஒரு செல்லை நாங்க கிளிக் பண்றேன்னு சொன்னால் ஹைலைட் பண்றேன்னு சொன்னா இந்த செல்லோட நேம் என்னன்னு சொல்ல தெரிஞ்சிக்கும். சரி, வெரி சிம்பிள் இல்லையா? எந்த குளம்ல இருக்கிறாரு, எந்த ரோ லைக்கிறார். அப்ப நாங்க ஒரு 2 குளம கூட்ட வேண்டிய 2 செல்ல சம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருமா இருந்தாலும் மல்டிப்ளை பண்ண வேண்டிய இல்லாட்டி டிவைட் பண்ற சந்தர்ப்பம் வருமாக இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு இந்த கொலம்ட நேம் என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சப்போஸ் வந்து இன்னைக்கு வந்து 30 இருக்குது, ஓகேவா? இங்க வந்து 3 இருக்கு. இப்ப நாங்க சொல்ல எங்களுக்கு தேவை வந்து 30 வந்து 3ஆல டிவைட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொலமுக்கு வரணும். ஆன்சர் வந்து இந்த கொலமுக்கு வரணும். அப்ப என்ன செய்யறது, எங்களுக்கு 30ங்கிறவர் நாங்க இன்னைக்கு சும்மா என்ன செய்யலாம், 30 டிவைடட் பை 3 கொடுத்தா 10 எங்களுக்கு ஆன்சர் வரும். ஆனா எங்களோட முக்கியமான நோக்கம் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணதுக்கான நோக்கம் அது எங்களுக்கு இங்கனைக்கே வச்சுட்டு எல்லா கல்குலேஷன் ஃபார்மட்டையும் செஞ்சுட்டே போகலாம். அது நாங்க அப்படியான ஒரு பர்பஸுக்காண்டி நாங்க யூஸ் பண்றது. அப்ப இங்க செல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை யூஸ் பண்ணி நாங்க என்ன செய்யறது, இங்க ஆன்சர் வரணும் எங்களுக்கு. இன்னைக்கு நாங்க 30 டிவைடட் பை 30 டிவைடட் பை 3 கொடுத்து ஆன்சர் எடுக்கிறதுக்குரிய பர்பஸ் நாங்க இங்க யூஸ் பண்றது. ஓகே, ஸ்ப்ரெட்ஷீட் வந்து யூஸ் பண்றதுக்கான நோக்கம் வந்து செல்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், நாங்க எங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அதுக்குரிய அவுட்புட் என்ன செஞ்சுக்கொள்வோம், எடுத்துக்கொள்வோம். இப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு 30 அப்ப 30ங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாரு, I8 இல்லையா, சரி I7 I7ல இருக்கிறாரு, 3ங்கிறவரு J7ல இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு முதலாவது நாங்க இவரை செலக்ட் பண்ணுவோம். தென் என்ன கல்குலேஷன் ஃபார்முல்ஸ் யூஸ் பண்ண போறோமோ அதை என்ன செய்யுது, அதை டைப் பண்ணுவோம். தென் அடுத்த வந்து யாரால நாங்க டிவைட் பண்ண போறோமோ ஆரை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுப்போமா சொன்னா எங்களுக்கு அந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இன்னைக்கு நாங்க என்ன சேஞ்ச் பண்ணினாலும் சப்போஸ் இவன் நாங்க 40 அப்படின்னு கொடுப்போமா இருந்தால் 40க்குரிய ஆன்சர் இங்க ஆட்டோ வரும். ஆனா நேரத்தோட நான் செஞ்சதுல வந்து இன்னைக்கு வந்து மெனுவலா மாத்தி மாத்தி மாத்திக்கணும். இது நான் சும்மா பேசிக்காக சொல்றேன். நாங்க இதை பத்தி டீட்டெயிலா நான் என்ன செய்வோம், சாப்டர்ல படிக்க வைக்கிறோம். இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் வகையில நாங்க செல்ஸ் என்ன, செல்ஸ் எப்படி நாங்க யூஸ் பண்றது, செல்லோட முக்கியத்துவம் என்ன, அது சம்பந்தமான விஷயங்கள் தான் இப்ப நாங்க பார்க்கணும். சரிதானே? அப்ப நாங்க புறம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் படிக்கிற டைம்ல மேத்தமெட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் கல்குலேஷன்ஸ் எப்படி செஞ்சு கொள்றது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இது முக்கியமான ஃபங்க்ஷன், பேசிக்காக டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க என்ன செய்வோம், பார்க்க தீக்கிறோம். ஓகேவா? அப்ப இதுதான் வந்து செல் சம்பந்தமான ஒரு பேசிக் ஐடியா. இந்த ஐடியா இருக்குமா உங்களுக்கு ஒரு செல்லுக்கு நேம் சொல்வதற்கு ஏபிளாக இருப்பீங்களா சொன்னால் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணி கொள்ளிருமா இருக்கும். இன்னொரு விஷயம் நீக்குது எங்களுக்கு இதுல பார்த்தோம்னு சொன்னால் ஷீட்ஸ்.
இப்ப இந்த ஷீட் வந்து ஷீட் நம்பர் 1. ஓகேவா, ஷீட் 1 நீக்குது இல்லையா? இது எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இப்ப வேர்ட்ல பார்த்தோம்னு சொன்னடா, வேர்ட்ல வந்து புதுசா இன்னொரு டாக்குமெண்ட் தான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரிதானே? இப்ப வேர்ட் இந்த சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னைக்கு தேவையான டீட்டெயில்ஸை நாங்கள் டைப் பண்ணிட்டு தேவைன்னு சொன்னா இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கொள்ளவே இல்லைங்க. அடுத்த பேஜுக்கு போய் தேவையான தேவையான அளவு. இதே இது நான் இன்னொரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறாங்க, இன்னொரு டாக்குமெண்ட்டை போயிட்டு நாங்கள் நியூல போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். பிளாங்க் டாக்குமெண்ட். அப்போ அது புதுசா ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அப்போ எங்களுக்கு இன்னைக்கு 2 டாக்குமெண்ட். இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அப்புறம் நான் புதுசா கிரியேட் பண்ண டாக்குமெண்ட் 2ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனா ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்தவரையில என்ன செஞ்சுக்கொள்ளலாம்டா, ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து நாங்க புதுசா இன்னொரு ஷீட்டே புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியானே? இப்ப இதுக்கு நான் சொல்லுவோம் புக். இது ஒரு புக். நான் வேர்ட் ஃபைலுக்கு சொன்ன டாக்குமெண்ட் மாதிரி இது வந்து புக். சரிதானே? இந்த புக்ல வந்து எங்களுக்கு நிறைய ஷீட்ஸ் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இது ஷீட் நம்பர் 1 தேவைன்னு சொன்னா ஷீட் 2, 3, 4 சொல்லி எங்களுக்கு எங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு கொள்ளலாம், ஷீட்ஸை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், வேர்ட் படிக்கிற டைம்ல நான் சொன்ன வேர்ட் வந்து டாக் ஃபார்மேட்டில் டிஆர்சி டாக்ஸ் இந்த ஃபார்மேட்ல என்ன செய்யப்பட்டி சர்வ் பண்ணப்படும். அதே மாதிரி நாங்கள் எக்ஸல் யூஸ் பண்ற டைம்ல சர்வ் பண்ணணும்னு சொன்னால் எக்ஸல் எஸ்எக்ஸ் என்ற ஃபார்மேட்ல இங்க சேவ் ஆகி பாருங்க. ஃபர்ஸ்ட் டாட் எக்ஸல் எஸ்எக்ஸ். அப்ப இந்த ஃபார்மேட் அப்ப இந்த ஃபார்மேட் என்னது சொல்றது சொன்னால், ஒரு ஃபைலை பார்த்து அதோட எக்ஸ்டென்ஷனை வச்சு விலையும் கொள்ளணும். இது என்ன வேர்ட் ஃபைலா, எக்ஸல் ஃபைலா, பவர் பாயிண்டா, இல்லாட்டி எக்ஸஸ் ஃபைலான்னு சொல்லி ஆர் ஈவன் டெக்ஸ்ட் ஃபைலா, ஆடியோ ஃபைலா, வீடியோ ஃபைல்ஸான்னு சொல்லி விளங்கி கொள்ளேன் பைக். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஓகே. அப்போ தேவையில்லைன்னு சொன்னா என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு இதை டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இந்த ஷீட் தேவையில்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த வந்து பாருங்க ஷீட் 1. இப்ப எங்க ஷீட் 1 தான் நீக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் இல்ல, எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுக்கலாம், ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். ரீநேம் பண்ற டைம்ல என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒன்றும் ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆர் ஈவன் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு ஹைலைட் ஆகும். சரியா? ஹைலைட் ஆகி என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் பேர்ல இந்த ஷீட்டை நான் சேவ் பண்ணிக்கிறோம். ஷீட் 1 இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நேம்ல சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னொரு ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு 2025 அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சு கொள்ளலாம், நேம் ரீநேம் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? தென் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க, எனக்கு வியூஸ், நார்மல் வியூ, பேஜ் லே அவுட் வியூ, பேஜ் பிரேக் வியூ. இந்த வியூஸ் என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னால், இப்ப நார்மல் வியூன்னு சொல்றது நான் இப்படி இப்படி பார்க்கக்கூடிய இந்த வியூ. இது வந்து நார்மல் வியூ. ஒரு ஷீட்டை முழுக்க என்ன செய்யும், எங்களுக்கு பேஜ் பிரேக் பண்ணாம முழுக்க காட்டும். அடுத்த பேஜ் லே அவுட் வியூங்கிறது நாங்க பிரிண்ட் எடுக்கிற டைம்ல இதை பார்த்து தானே என்ன செய்யணும், எங்களோட ஒர்க்குகளை செஞ்சு கொள்ளணும். இதை பாருங்க, இதை நான் கிளிக் பண்றேன்னு இவ்வளவுதான் நம்மளோட A4 ஷீட் என்னதை என்ன செஞ்சு காட்டும், எங்களுக்கு காட்டித்தரும். பாருங்க. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து ஒரு A4 ஷீட் சைஸ்.
அப்ப நாங்க பிரிண்ட் எடுக்கிற டைம்ல நான் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் எடுக்க தேவைப்பட்ட டைம் இந்த இந்த வியூக்கு வந்து பார்க்கணும் எங்களோட ஒர்க் வந்து எது எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், எங்களோட ஒர்க் வந்து இதை தாண்டி இங்கிட்டு கேக்கும் போய்க்கலாம் அல்லது எல்லுக்கும் போய்க்கலாம் எம் போய்க்கலாம். அப்ப இப்படியான டைம்ல என்ன செய்யறாங்க, இந்த செல்ஸை வந்து ஏழுண்ட அளவுக்கு சின்னசாக்கி எந்த செல்ஸ் எல்லாம் சிறுசாக்கணுமோ அதெல்லாம் சிறுசாக்கி என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வந்து பேஜ் பிரேக் வியூஸ். நான் பிரேக்ஸ் என்ன சரி யூஸ் பண்ணியிருந்தேன் சொன்ன பேஜ்ல தானே. பேஜ்ல பிரேக்ஸ் என்ன சரி யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா என்ன செய்யும், எங்களுக்கு இங்கே பேர் ஆகும். நாங்கள் இன்னைக்கு எந்த பிரேக்ஸும் யூஸ் பண்ணல இல்லையா. பேஜ் பிரேக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயும் படிச்சுப்போம். எங்கன்னு சொன்னால் ஃபூட்டர்ஸ் யூஸ் பண்ணுற டைமில் ஃபூட்டரில் வந்து பேஜ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள நான் என்ன செய்வோம், பேஜ் பிரேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் டைப்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6 or 5 பேஜஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 1 2 3ன்னு சொல்லி வரக்கூடிய நம்பர்ஸ். அப்போ இப்படியான இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்துல பேஜ் பிரேக் யூஸ் பண்ணிக்கிறோம் என்றதை காட்டுறதுக்காக இந்த ஆப்ஷன் எங்களுக்கு தந்திக்கிறான். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நாங்கள் இதில் வந்து என்ன செஞ்சோம், செல் சம்பந்தமான பேசிக்கான விஷயங்கள் அதே மாதிரி வியூஸ் சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்து நாங்கள் வந்து காப்பி பேஸ்ட் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ ஒரு செல்ல நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னால் பிரைட் பிரைட் மைண்ட்ஸ் சொல்லி நான் ஒரு செல்லை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செல்லை பார்த்தீங்கன்னா பிரைட் மைண்ட்ஸ்ங்கிறது வந்து இந்த சீண்ட குழம்ப தாண்டி டிக்கும் போயிட்டார் இல்லையா. எங்களுக்கு வந்து பிரைட் மைண்ட்ஸ்ங்கிறவரை சீக்குள்ள மட்டும்தான் நீக்கணும். அதை தாண்டி என்ன செஞ்சிட டிக்கும் போயிட்டார். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்ப பாருங்க, ஒன்று வந்து நான் இதை ட்ரெக் பண்ணி அந்த சீட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பிரைட் மைண்ட்ஸ் வேர்ட் வந்து என்ன செஞ்சிக்குது, டிக்கும் போய்க்கிறார். அப்ப என்ன செய்யலாம், நாங்க இந்த ரெண்டு காலமையும் செலக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷன்ல மெர்ஜ் அண்ட் சென்டர் இந்த ஆப்ஷனை நான் கொடுப்போம் இருந்தேன்னு சொன்னா இந்த ரெண்டு செல்லுக்கும் நடுவில் அவர் என்ன செஞ்சிருவாரு, வந்துருவார். ஓகேவா, இந்த ரெண்டு காலமுக்கும் சேர்த்தாப்புல நான் அவரை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை எங்களுக்கு இந்த சீக்குல மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, வேற நான் ட்ரெக் பண்ணி கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், இதுல சைஸை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாம எனக்கு இந்த சைஸ்லயே தான் வேணும்னு சொல்றது வந்து கஷ்டம். அப்படி என்ன செய்ய முடியாது, நாங்கள் வந்து அந்த சைஸ்லயே வச்சுக்கொண்டு ஒர்க் பண்ண முடியாது. அதோட சைஸை சைஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது மெர்ஜ் ஆப்ஷன் மேஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் அதை என்ன செஞ்சு கொள்ளணும், அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளணும். ஓகே, அடுத்த பாருங்க, இதை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க சரிதானே. இப்ப எங்களுக்கு இந்த கொலம்ல இருக்கிறவரை வந்து இப்ப காப்பி பேஸ்ட் பண்ணணுமாக இருந்தேன்னு சொன்னால் நான் வேர்ட்லையும் படிச்சு இப்போ Ctrl+C கண்ட்ரோலோட சியை நாங்கள் கிளிக் பண்ண வரல அந்த செல் என்ன செய்யும், அந்த வேர்ட் வந்து காப்பி ஆகும். எந்த இடத்துல நான் வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு Ctrl+V கொடுப்போமாக இருந்தேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்த இடத்துல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஆர் ஈவன் என்ன செய்யலாம், எங்களுக்கு தேவையான அந்த வேர்டை நாங்கள் கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் ட்ராப் பண்ணலாம். இழுத்து கொண்டு போய் என்ன செய்யலாம், நான் இழுத்து கொண்டு போயிட்டு எங்களுக்கு தேவையான இடத்துல வைக்கலாம். சரிதானே.
இந்த இடத்துல ஒரு தேவையில்லைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தூக்கி வைக்கலாம். இதுல பாருங்க, இந்த எரோஸ்ல ஒரு விஷயம் நிக்குது. இன்னைக்கு போகல எரோ வந்து பிக் பிளஸ் சிம்பிளா காட்டுது. இன்னைக்கு வரக்குள்ள ஸ்மால் பிளஸ் சிம்பிளா காட்டு. பார்டர்ல வச்சுன்னு சொன்னால் 4 சைட் ட்ரெக் எரோஸ்ல காட்டு. 4 சைடுக்கும் இருக்கு ட்ரெக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டு. அப்ப 3 விதமான பிளஸ் சீக்குது இல்லையா? பாரு, இப்படி இந்த ஒரு பிளஸ் சீக்குது, இன்னைக்கு வச்ச ஒரு பிளஸ் சீக்குது, இன்னைக்கு வச்ச ஒரு பிளஸ் சீக்குது. இந்த கார்னர்ல பாக்ஸ் அண்டிக்கிற அந்த கார்னர்ல வச்சேன்னு சொன்னா ஒரு ஆப்ஷன் ஒரு இது காட்டு. அப்ப என்ன 3க்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த பிளஸுக்குரிய மீனிங் வந்து, இந்த பிளஸ் வந்து நீங்க இப்ப செலக்ட் பண்ணுவதற்கு வாய்ஸ் கிளியர் இல்லையா? ஹலோ, இப்போ ஓகேவா? Someone should be response, please. Okay. அப்ப நான் என்ன சொன்னா, இந்த பிளஸுக்குரிய சிம்பால், இந்த பிளஸுக்குரிய மீனிங் என்னன்னு சொன்னால், நீங்க இப்ப ரெடி டு செலக்ட் எனி செல்ஸ், எந்த ஒரு செல்லையும் செலக்ட் பண்ணதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க என்னதான் இங்க அர்த்தம். பாருங்க, இப்ப நான் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ண போறோம். இவ்வளவு தேவை, இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணோம். அவ்வளோத்தையும் தூக்கி என்ன செய்யறது, தூக்கி இந்த இடத்துக்கு வைக்க போறோம். அப்ப இந்த பிளஸுக்குரிய மீனிங் வந்து யூ ஆர் ரெடி டு செலக்ட் எனிதிங், எனி செல்ஸ். சரிதான், நீங்க வந்து இப்ப எந்த செல்லையும் செலக்ட் பண்ணுவதற்கு தயாரான நிலையில இருக்கிறீங்கன்றதை காட்டக்கூடியது தான் வந்து இங்க செலக்ட் பண்ணலாம். எந்த இடத்துலயுமே செஞ்சுக்கலாம், உங்களுக்கு தேவையானதை வந்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங், இந்த பிளஸுக்குரிய மீனிங். தென் ஒரு டெக்ஸ்டையோ ஒரு ஈவன் ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படி சொன்னால், அந்த செல்ல வரக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ட்ராக் ட்ராப் பண்ணுவதற்காக வரக்கூடிய, நாங்க இன்னைக்கு இருக்கிற வரை வந்து நாங்க எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க வரைக்கும் தூக்கி கொண்டு போய் தினச்சு நான் ட்ராக் ட்ராப் பண்ணலாம். ட்ராக் பண்ணிட்டே போகலாம். இங்க வருமா, இங்க வேணுமா, இங்க வேணுமான்னு சொல்லி எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ட்ராப் பண்ணிட்டோம்னு சொன்னா இங்க இருந்தாரு என்ன செஞ்சிருவாரு, அங்க வந்துடுவார். அப்ப இந்த சிம்பாலுக்கான அடையாளம் ட்ராக் ட்ராப் பண்றதுக்கு, நீங்க ட்ராப் பண்றதுக்காக நீங்க ரெடி ஆகி ரெடி டு ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேவா? தென் அடுத்த ஒரு விஷயம் நிற்குது, இந்த சின்ன ஸ்மால் பிளஸுக்குரிய மீனிங். இவருக்குரிய மீனிங் என்னன்னு சொன்னால் ஃபில் ஹேண்டில்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இதுல என்ன மாதிரியான டேட்டாவை டைப் பண்ணிக்கிறோமோ அந்த டேட்டாவை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் இவர் இந்த பிளஸுக்கு இருக்குது, ஒரு டேலண்ட் இவர் இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் இனி பிரைட் மைண்ட்ஸ்னு டைப் பண்ணிக்கிறோம். இவர் என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த சிம்பலை வச்சு இழுப்போமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான வரைக்கும் கொண்டு போயிட்டு விட்டோம்னு சொன்னால் ஃபோட்டோவை என்ன செஞ்சிருந்தது, காப்பியாகி வந்துடும். இது வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். சரிதானே? இந்த காப்பி ஆகிற விஷயம் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து காப்பி மட்டும்தான் பண்ணல. இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம், நாங்க கேன்னு கொடுக்குறோம். சரிதானே? டிசைன் டெக்ஸ்ட், சாரி, ஃபார்ம்னு கொடுக்கும். ஃபார்மை வந்து என்ன செய்யறோம், நாங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றோம். காப்பி ஆகிட்டு வருது. இப்ப எங்களுக்கு இன்னைக்கு வந்து கிளாஸ் சொல்லி டைப் பண்றோம். ஓகேவா? இங்கனைக்கும் கிளாஸ் டைப் பண்ணணும், இங்கனைக்கும் டைப் பண்ணணும், இங்கனைக்கும் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 இடத்துல டைப் பண்ணும். சம் டைம்ஸ் 100 பிளேசஸ் செல்ஸ்ல டைப் பண்ணணும்னு சொன்னா 1000 தரம் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. இங்கனைக்கு வந்து என்ன செய்யலாம், பிடிச்சி சாரி 100 எந்த இடத்துல வச்சு விட்டோம்னு சொன்னா 100 டைம்ஸ் அது விட்டோ என்ன செய்யும்போது காப்பி ஆகி அந்த அவுட்புட் எங்களுக்கு வரும்.
இது வந்து டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்ட் வந்து என்ன செய்யும்? காப்பி மட்டும் ஆகும். டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்ய முடியாது? ஃபில் ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபில் ஹேண்டில் சொன்னா நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ட்ரெக் ட்ராப் பண்ணுவோமா இருந்தோம்னு சொன்னால் அவர் வந்து காப்பி மட்டும் ஆகுவார். தென் அடுத்த ஒரு விஷயம் நீங்க இது பாருங்க, ஒன் நம்பர். ஓகேவா? இந்த நம்பரை நாங்க இப்ப ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க, இழுத்து சொன்னால் 1111 வந்தீங்க. ஓகேவா? எங்களுக்கு தேவை வந்து எல்லாமே 1111 வரணும் இல்லை, சீரியல் நம்பர் 1 2 3 4 5 6 7 சொல்லி வரணும். ஓகேவா? இங்க நீங்க பாருங்க, சின்ன ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க எங்களுக்கு, ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் காப்பி செல்ஸ், ஃபில் சீரீஸ், ஃபில் ஃபார்மட் ஒன்லி, ஃபில் வித்வுட் ஃபார்மட்டிங், ஃபிளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சம் ஆப்ஷன்ஸ் தந்திக்கிறான். இப்ப பாருங்க, எங்களோட ஆப்ஷன் வந்து செல் காப்பி செல்ஸ், செல்ல காப்பி பண்ணுங்க ஆப்ஷன்ல நாங்க கொடுத்தீங்க. அப்ப அதால என்ன நடந்தீங்குது? 1111 சொல்லி காப்பி ஆகிக்கு. அதே நான் ஃபில் சீரீஸ் கொடுப்ப மாதிரி இருந்தா பாருங்க, 1 2 3 4 5 6 சொல்லி அந்த நம்பர்ஸ் வந்து ஆட்டோவா ஃபில் ஆகுது. அப்ப இது வரைக்கும் நாங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போறோமோ அது வரைக்குமா நம்பர்ஸ் வந்து ஆட்டோ ஃபில் ஆகும். இது நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அதே மாதிரி நான் ஹோமுக்கும் செஞ்சு பார்த்தா ஹோம் 1 ஹோம் 2 ஹோம் 3 வருமா அப்படின்னு கேட்டா அதான் நான் சொன்னோம், ஹோம் இட் இஸ் அன் டெக்ஸ்ட். யா, தட் இஸ் ஜஸ்ட் அ வேர்ட். வேர்ட்ல வந்து எங்களுக்கு அந்த ஆப்ஷன் தர மாட்டாங்க. காப்பி செல், ஃபில் ஃபார்மேட்டிங் ஆன், ஃபில் சீரீஸ், சீரீஸை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நீங்க தான் நீங்க நினைப்பாரு. ஃபில் சீரீஸ் ஆப்ஷன் வந்து டெக்ஸ்ட்டை நாங்க ஃபில் பண்ற டைம்ல எங்களுக்கு தர மாட்டாங்க. சரிதானே? அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகாது. அப்ப முதலாவது டெக்ஸ்ட் கிளியர் நினைக்கிறேன். தென் நம்பர்ஸ். நம்பர்ஸ் வந்து என்ன செய்யலாம்? காப்பி பண்ணலாம் அண்ட் ஃபில் சீரீஸ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? தென் இப்ப நாங்க அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் டைப் பண்ணி பார்ப்போம். ஏ. ஓகேவா? இந்த ஏயை நாங்க இதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்றோம். ஏ ஏ ஏ ஏ என்று சொல்லி என்ன செஞ்சுக்கு காப்பி ஆகி. இதுல நாங்க என்ன செய்யலாம்? சரி, இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகி இல்லை. இந்த ஆப்ஷன் என்ன செய்யல, எங்களுக்கு வேர்ட் ஒரு சிங்கிள் வேர்ட்ல நாங்க எப்படி எங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டலையோ அதே மாதிரி இங்கேயும் எங்களுக்கு ஃபில் சீரீஸ் ஆப்ஷன் காட்டல, காப்பி செல் ஆப்ஷன் மட்டும் தான் காட்டிக்கிறான். இப்படி கொடுத்து பார்ப்போம். அப்ப எங்களுக்கு முதலாவது ஃபில் சீரீஸ் பண்ணக்கூடிய முதலாவது ஐட்டம் வந்து நம்பர்ஸ், நியூமரிக்கல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் என்ன செஞ்சுக்கலாம்? எங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தென் டெக்ஸ்டையோ சிம்பிள் லெட்டரையோ என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு ஃபில் சீரீஸ் பண்ண முடியாது. அப்ப ஃபில் சீரீஸ், காப்பி செல், ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறோம். ஃபில் சீரீஸ்ங்கிறவரு என்ன, அந்த சீரீஸ் அப்படியே ஃபில் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிட்டே போவார். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். அடுத்த காப்பி செல் சொல்றது அந்த செல்லுல என்ன இருக்கிறாரோ அந்த செல்லை மட்டும் காப்பி பண்ணிட்டு போவார். கிளாஸ் கிளாஸ் கிளாஸ், ஹோம் ஹோம் ஹோம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மண்டே, மண்டேன்னு நான் டைப் பண்ணிட்டு இவரை நாங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லி இந்த வீக் டேஸ் என்ன செய்யுது எங்களுக்கு ஃபில் சீரீஸ். ஃபில் சீரீஸ் ஆப்ஷன் இங்க எனேபிள் ஆகிக்கு. அப்படி இல்லாம என்ன செய்யலாம்? காப்பி செல் கொடுக்கலாம். சரிதானே? இன்னைக்கு நாங்க காப்பி செல் கொடுத்தேன்னு சொன்னா எல்லாம் மண்டே மண்டேன்னு வரும். இவன் எங்களுக்கு அப்படி தேவையில்லை, இதுதான் தேவைன்னு சொன்னா ஃபில் சீரீஸ் கொடுத்தேன்னு செஞ்சுக்கலாம். அந்த வீக் டேஸை வந்து நாங்க டைப் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இப்படி என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மந்த்ஸ், ஜான்வரி, ஜான்வரி
ஓகேவா? ஜான்வரி. அப்ப ஜான்வரியை நாங்க ஃபில் சீரிஸ் பண்ண சொன்னா என்ன செய்யும்? அந்த மந்த்ஸ் 12 மந்த்ஸ் என்ன செய்யும் எங்களுக்கு ஃபில் ஆகும். ஓகேவா? அப்ப முதலாவது விஷயம் ஃபில் சீரிஸ் ஆகக்கூடிய நம்பர்ஸ் அண்ட் வீக் டேஸ் அண்ட் மந்த்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து என்ன செய்யும் எங்களுக்கு ஃபில் சீரிஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி செஞ்சு கொள்ளலாம். ஓகே. இப்ப டுடே வந்து இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். நாங்க இன்னும் வந்து ஃபில் சீரிஸ் சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, ஃபில் சீரிஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்களை ஃபில் சீரிஸ் பண்ணணும்ங்கிற சம்பந்தமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் பேச இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு எலைன் இன்னொரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. இது சம்பந்தமாக நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். ரெப் டெக்ஸ்ட் என்ன, மெர்ஜ் சென்டர், மெர்ஜ் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னென்ன செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த அலைன்ஸ், இது மேல ஒரு அலைன் தந்திக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு அலைன் தந்திக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு அலைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து நம்பர்ஸ், இந்த ஆப்ஷன். அப்ப நாங்க ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் டைப் பண்ற டைம்ல என்னோட டேட்டா டைப் எது சம்பந்தமான, ஜென்ரலா, நம்பர்ஸா, கரன்சியா, அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்டதா, டேட் சம்மந்தப்பட்டதா, டைம் பெர்சன்டேஜ் சம்மந்தப்பட்டதான்னு சொல்லி இப்போ நாங்கள் சரியான எங்களோட டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, எக்ஸல் ஒர்க் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸ்ல செய்யும் இது சம்பந்தமாக பார்க்கிறோம். அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மட்டிங், எங்களுக்கு சில விஷயங்களை, சில இதுகளை கொடுத்துட்டு அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்வதா இருந்தால், ஒரு கம்பெனியில கம்பெனி ஒரு ஷாப்ல வந்து டெய்லி இன்கம் மந்த்லி இன்கம் வந்து 10 சாரி ஒரு 50,000 சம் 100,000 அப்படின்னு எப்பவுமே. அப்ப அப்படியான அந்த ரேஞ்சை விட்டு குறைய வருமாக இருந்தால் அந்த செல்ல வந்து எந்தெந்த மாசம் எல்லாம் அந்த 1 lakh குறைய இருக்குதோ அந்த மாசம் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். எந்த மாசத்துல 100,000 கூட இருக்குதோ அதெல்லாம் வந்து கிரீன்ல ஹைலைட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி. அப்போ ஒட்டோவா என்ன செய்யும், நாங்க அந்த மாசத்துக்குரிய வெளிவை நாங்க கொடுக்கக்குள்ள அது வந்து ஒட்டோவா கால்குலேட் பண்ணி இது வந்து கூடையா குறையா, 1 லட்சத்தோட கூடைக்குதா, கூட இருந்தா கிரீன் கலர் ஒட்டோவா மாறும். ரெட் கலருக்கு எப்ப மாறும், 1 லட்சத்தோட குறையதான் இந்த முறை வரக்கு ரெவன்யூ வந்து இருக்குது, வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து இருந்துச்சுன்னா ஒட்டோவா ரெட் கலருக்கு மாறும். இப்படியாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த கண்டிஷனல் ஃபார்மட்டிங் யூஸ் பண்றது, ஃபார்மட் ஆஸ் எ டேபிள்ஸுக்கு ஃபார்மட் கொடுக்கறது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு செல் எப்படி இன்சர்ட் பண்ற, டிலீட் பண்ற, அது சம்பந்தமான விஷயங்கள். சரிதானே? இந்த விஷயங்களை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆஹ்